ஆர்டிஃபிஷியலாக எந்த கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஐப்ரோவையும் ஐலாஷையும் ஸ்பாயில் பண்ணாமல் நல்லா அடர்த்தியாக அழகாக வில்லு மாதிரி எப்படி நம்ம வளர்க்கலாம், அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோ ஐலாஷ்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக மேக் பண்ணது தான் ஆயில். நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஐப்ரோ ஐலாஷ்கான ஸ்பெஷல் ஆயில். இது பால்டு யாருக்குமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. டே 7லேருந்தே வேறு லெவலில் ரிசல்ட் தெரியும். பட் இருந்தாலும் நம்ம என்ன தான் இந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால இந்த ஹேர் கொட்டிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் வளர வைக்கிறோம், ஒரு பக்கம் கொட்ட வைக்கிறோம். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், நானுமே பண்ணுற மிஸ்டேக் தான். என்னென்னா நம்மளுக்கு ஒரு கன்வீனியண்ட்டான ஐப்ரோ பென்சில் வேணும், யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ஐப்ரோ நல்லா பார்க்க அழகாக இருக்கணும், திக்காக இருக்கணும். ஆனால் நம்ம எதை பார்க்க மறந்துடுறோம், அது கெமிக்கல் இல்லாததா. சரி ஓகே, நான் ஒரு 2000 2500 செலவு பண்ணி நல்லா காஸ்ட்லியாக வாங்குறேன், கெமிக்கல் இல்லாததே பார்த்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹெர்பல்லே வாங்குறேன். இருந்தாலுமே ஐப்ரோ கொட்டுது. ஏன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஒன்று. இன்னொன்று என்னென்னா நம்மளோட ஐப்ரோ ரொம்ப தின்னாக இருக்கும். சும்மா கையை வச்சு, நிறைய பேருக்கு சும்மா கையை வச்சு கசக்குனாலே கையில் வர்றது நம்ம பார்த்துருக்கோம். ஐலாஷோட ஹேரும் ஐப்ரோவோட ஹேரும் இல்லையா. ஸோ அதை ரொம்ப சாஃப்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். கெமிக்கல் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம டெய்லியும் ஐப்ரோ போடும்போது அந்த பென்சிலில் 2-3 ஹேர் வரதையும் பார்த்துருப்போம் இல்லையா. கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், ஆனால் ஒரு செகண்டில் அந்த ஹேர் கொட்டிடும். நான் ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை 100% நேச்சுரல்னு போட்டிருக்கிறது நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு மிச்சமானது இந்த மாதிரி தான் என்னோட ஐப்ரோ இருந்தது ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டில் இருக்கும்போது மட்டும் பாதாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ட்ராபேக் என்னென்னா, அதை கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ண முடியாத ஒன்று, அது அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் லுக் கொடுக்காது. அது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு ஐப்ரோவோட ப்ரஷ் வச்சு போட்டால் தான் முடியும். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிக் பார்க்க போகிறோம். ஒரு வால்நட் எடுத்துக்கோங்க, நல்லா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக கையில் பிடிக்கிற மாதிரியான ஒரு வால்நட் எடுத்துக்கோங்க. அதை கார்னரில் ஸ்டவ்வில் காட்டிட்டு அந்த கார்னர் மட்டும் நல்லா எரியிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஹேண்டில் வேணும் நம்மளுக்கு அதை நம்ம ஐப்ரோ போடுறதுக்கு. ஹேண்டில் மாதிரி நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா கையில். ஸோ ஃபுல்லாக அப்படியே எரிச்சிடாமல் அந்த கார்னரில் காட்டி அந்த கறி நல்லா கறியாகிற வரைக்கும் அதை கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வச்சு ஒரு பர்ஃபெக்டாக எப்படி நம்ம போடுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ட்ரிக் எல்லாருக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் தயவு செஞ்சு கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. மாதிரி நேச்சுரலாக நம்ம பண்ண குழந்தைங்களும் அதை பார்த்து கற்றுக்குவாங்க. மேக்ஸிமம் அவங்களும் ஹெர்பல் வேலை போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸ்கூல் போகிறவங்களுக்கும் தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி விடலாம். ஐப்ரோ போட்டு அனுப்பாதீங்க. கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணி இப்போவே வளர விடாமல் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட வேணாம். இதெல்லாம் கமலி நேச்சுரல் சார்பாக நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்னு நினச்சிக்கோங்க. சின்ன விஷயத்துலேருந்து நம்ம மாற்றிக்கலாம். சரி ஓகே, இதை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு பார்டர் லைன் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கையை நார்மலாக வச்சு தான் போடணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து போட்டிங்கன்னா அது ஒரு மை மாதிரி ஆகும். ஆனால் இதோட திக்னஸ், அதாவது அது பார்க்குறதுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நல்ல டார்க் ஷேடில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நேச்சுரல் டார்க் ஷேடு இது. ஸோ உங்களோட ஐப்ரோ பொறுத்து உங்களுக்கு டெய்லியும் எப்படி ஐப்ரோ பென்சில் போடுவீங்க அதே மாதிரி பார்டர் அழகாக சாஃப்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார லைட்டாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதுதான் வேலை. அவ்வளோதான். ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையே நீங்கள் வெளியிலேயும் போட்டு போகலாம். மாதிரி வால்நட் சார்கோல், பாதாம் சார்கோல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் அது ஹெல்ப் பண்ணும். நம்ம அழகுபடுத்திக்கிட்ட மாதிரியும் இருக்கும், ஆரோக்கியமாக நம்மளோட ஐப்ரோவையும் ஐலாஷையும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஐப்ரோவுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் நல்ல டார்க் ஷேடாக கண்மை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி மஸ்காரா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இது இருக்கு. நம்ம கமல் நேச்சுரல்ஸில் பாதாம் சார்கோல், ஒரு சில ப்ரோட்டீன் சார்கோல் மட்டும் வச்சு உங்களுக்கு
பவுடர் பேஸில் கேக் மாதிரி நான் வந்து ஐப்ரோ வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். இது நம்ம வீட்டில் இருக்கும்போது தாராளமாக இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வெளியில் போகும்போது இன்னுமே ஒரு பர்ஃபெக்டான லுக் வேணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு கேக் மாதிரி சின்ன ஒரு கண்டெய்னரில் நான் போட்டு கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் ஒரு ஐப்ரோ ப்ரஷ் வச்சு அழகாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அலையவே அலையாது. அண்டு 100% நேச்சுரல். இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட இல்லாதது. பியூராக வால்நட்டு, பாதாம், ஒரு சில ப்ரோட்டீன் அந்த கொண்டக்கடலை அந்த மாதிரி அதோட சார்கோல் தான் அதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ரொம்ப அழகாக சாஃப்டாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் அதையே நீங்கள் வந்துட்டு ஐப்ரோக்கு, ஐலாஷ்க்கு ப்ளஸ் வந்துட்டு கண்மையா எல்லாத்துக்கும் மஸ்காராவாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இப்போ அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கமல் நேச்சுரல்ஸில் வேறு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் சூஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு என்கிட்ட சொல்லலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் கொடுப்பேன். அதுலேருந்து கூட நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். பாருங்களேன், பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ ஒரு நீட் லுக் இருக்குது. நான் ஐப்ரோவில் அந்த கண்ணை சுற்றி வந்து ரொம்ப மைல்டாக தான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே ரொம்ப ஒரு அழகான ஒரு நீட் லுக் வந்து இருக்குது. எனக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா இது 100% நேச்சுரல். ஓகே, நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இதனால் வராது. இதனால நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஹேர் க்ரோத் ஆகும் இல்லையா? ஸோ வால்நட் அப்ளை பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்க பேபிஸ்க்கு அண்ட் தென் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு, காலேஜ் போகிறவங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கும் போதுனாது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பக்கத்தில் போயிட்டு வர அப்படி கூட இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு பர்ஃபெக்ட் லுக் வேணும், நான் வெளியில் போகிறேன், காலேஜ் போகிறதுக்குலாம் எனக்கு பர்ஃபெக்ட் லுக் வேணும், அது மாதிரி ஒர்க் போகிறதுக்கு இல்லை அவுட் சைடு போகிறதுக்கு எனக்கு வந்து பர்ஃபெக்ட் லுக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் வேணும்னாலும் கமல் நேச்சுரல்ஸில் புக் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஐப்ரோ வந்து போட்டு முடிச்சுட்டு ஐப்ரோக்கு பின்னாடி அந்த மஸ்காரா ப்ரஷ் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் இப்போ நான் காமிச்சிருப்பேன், அதை வச்சு நீங்கள் அந்த மாதிரி லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டிங்கனாலும் ஒரு நீட் லுக் வந்து இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லா இன்னும் கொஞ்சம் சூடாக்கிட்டு அது அந்த இடத்துல கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல ப்ரஷ்ஷு வச்சு எடுத்துட்டு அப்போ வந்து பர்ஃபெக்ட் லுக் வந்து கொண்டு வரலாம். இல்லைன்னா பார்டர் லைனுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு கொடுத்துட்டு தீக்குச்சி இருக்கு இல்லையா, தீக்குச்சியை வச்சு லைட்டாக சுரண்டிங்கன்னா வரும். ஆனால் அந்த தீக்குச்சியோட அந்த கெமிக்கல் வந்து அதில் ரொம்ப அப்படி அழுத்தமாக பற்றாமல் பார்த்துக்கோங்க. இல்லை ஏதோ ஒரு அந்த ஷேப்பில் இருக்க ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு பட்ஸ் கூட எடுத்துகிட்டு நம்ம வந்து லைட்டாக அதில் எடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். நான் வந்து ஐப்ரோ, மஸ்காரா அண்ட் தென் ரொம்ப லைட்டாக வந்துட்டு ஐலைனர் போட்டிருக்கேன். கண்ணை சுற்றி நல்ல கண்மை மாதிரி போட்டிருக்கேன். எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஷேடில் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுவே எனக்கு போதும். பக்கத்தில் போயிட்டு வர்றதுக்கு எங்கே போனாலும் இதுவே எனக்கு போதும். எனக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு பர்ஃபெக்ட் லுக்கு வேணும் அப்படிங்கும்போது மட்டும்தான் கமல் நேச்சுரல்ஸோட ஸ்பெஷல் பவுடர் 100% நேச்சுரல் பவுடர் எடுத்து நான் பர்ஃபெக்ட் லுக் வந்து கொண்டு வருவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.